எனக்கு அன்பான திருச்சபையின் விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்திலே இந்த நவம்பர் மாத நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இம்மட்டும் வருடம் துவங்கி இந்த கொரோனா கொள்ளை நோய் மத்தியிலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் பாதுகாத்து வழிநடத்தி இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவர்களுடைய கிருபையினாலே நாம் பெற்றிருக்கின்றோம். நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு பாராட்டி செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான ஆண்டவரே, ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் திருச்சியம் பிள்ளைகளாகிய யாவரையும் கண்ணீர் மணியை போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுக்கு ஈவாக கொடுத்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தையும் உங்களுடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இவ்வாரத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 150. சங்கீதம் 150. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு விரும்பாய் பாடி
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் அதிகாரம் முடிய. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் அதிகாரம் முடிய. The second Bible reading is taken from Revelation chapter 7 verses 9 to 17. இவைகளுக்கு பின் நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமையை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ்ந்து நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதுமில்லை, இனி தாகம் அடைவதுமில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டை நடத்துவார். தேவன்தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி வாசித்தாயிற்று. Será
நவம்பர் 1 சகல பரிசுத்தவான்களுடைய திருநாளுக்குரிய சுருக ஜெபம். சர்வ வல்லமில்ல தேவனே, நீர் தெரிந்து கொண்டவர்கள் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஞான சரீரத்திலே ஒரே அந்யோன்ய ஐக்கியத்திலே இணைத்திருக்கிறீரே. உண்மையாய் உண்மையில் அன்புக்குரியவர்களுக்காக தேவரை ஆயத்தம் பண்ணியிருக்கிற சொல்லி முடியாத சந்தோஷங்களை அடையும்படி நாங்கள் சன்மார்க்கும் தேவ பக்தி உள்ளவர்களாய் நடந்து ஆசீர்வதிக்கப்பட்ட உடைய பரிசுத்தவான்களை பின்தொடரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 22ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக. உமது குடும்பமாகிய திருச்சபை உம்மாலே காக்கப்பட்டு சகல உபத்திரங்களுக்கு நீங்களாகி நற்கிரிகையினால் உமக்கு பணிவாய் ஊழியம் செய்து வரும்படி அதை எப்பொழுதும் தேவ பக்தி உள்ளதாக காப்பாற்றி செல்ல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வாக்கியம். The gospel reading is taken from St. Matthew chapter 5 verses beginning from 1 to 11. பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. இயேசுவானவர் திரளான ஜனங்களை கண்டு மலையில் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் விடைத்து வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை எடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வலும் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனை நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதை உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தறினார். மறுமடத்துக்கு ஏறி சர்வல பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசு வீற்றிருக்கிறார். இவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவாடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்செம் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்திலே மறுபடியுமாக இந்த ஓய்வு நாள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கின்றோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறையேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றேர். இன்னன்ப துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றே. இன்ப துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறையேசுவே, தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சகல பரிசுத்தவான்களுடைய திருநாட்களை நாங்கள் ஆசரிக்கின்றோம். இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க இருக்கின்ற வாக்கியமுடைய கரத்திலே தாழ்த்திருப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே நவம்பர் 1ஆம் தேதி எப்பொழுதும் சகல
பரிசுத்தவான்களுடைய திருநாளாக ஆசரிக்கப்படுகிறது. இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த சகல பரிசுத்தவான்களை நினைவு கூறுகின்ற நாட்களாக கருதப்படுகிறது. குறிப்பாக இந்த திருநாட்கள் எதற்காக கொண்டாடப்பட வேண்டும், இந்த திருநாட்களிலே நாம் அவரை வணங்க வேண்டுமா என்ற கேள்விக்கூறு இருக்கும். அது அல்ல. ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நிருப வாக்கியமும் மற்றும் திருத்துவ திருநாளுக்கு பின் வருகின்ற அந்த சுருக்க ஜெபங்களை வாசிக்கின்ற வேளையிலே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய ஜீவியத்திற்காகவும் குறிப்பாக அவருடைய ஊழியத்திற்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்றவர்களாகவும் பரலோகத்திலே நாம் அவர்களோடு பங்கு பெறுகின்ற மேலான வாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவர்களுடைய நல்வழிகளை நாம் பின்பற்றி நடப்பதற்காகவே இந்த சகல பரிசுத்தவான்களுடைய திருநாளாக ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 1ஆம் தேதியை நாம் ஆசரிக்கின்றோம். இந்த வருடத்திலே நவம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக ஆசரிக்கப்படுகிறது. ஆகவே சகல பரிசுத்தவான்களுக்காக இந்த நாளிலே நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் காட்டின வழிகளை பின்பற்றி நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த சகல பரிசுத்தவான்களுடைய திருநாட்கள் ஏன் ஆசரிக்கப்படுகின்றது? முதலாவதாக பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். முதல் காரியம், பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். பல பல வேலைகளை செய்து கொண்டிருந்த அன்பு பிள்ளைகள், குறிப்பாக அப்போஸ்தலர் மற்றும் ஆண்டவருடைய சகல பரிசுத்தவான்கள் தங்கள் கொடுக்கப்பட்ட உலக பிரகாரமான பணிவிடைகளை எல்லாவற்றை விட்டு ஆண்டவருக்காக பின் சென்றார்கள். அதை குறித்து மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 18 முதல் 22 வரை கலிலேயா கடற்கரையோரமாக மீன் பிடித்துக் கொண்டிருந்த அந்த பேதுரு மற்றும் யாக்கோபு, யோவான், பேதுருடைய சகோதரராகிய அந்திரேயா, இவர்கள் எல்லோரும் கடற்கரையிலே மீன்களை பிடித்துக் கொண்டும் தங்களுடைய வலைகளை அலசிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே, நீங்கள் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறலாக்குவேன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற உற்றார் உறவினர், ஆஸ்தி, அந்தஸ்து, வேலை, தாய் தகப்பன் இவற்றை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின்பாக ஊழியம் செய்யும்படியாக சென்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி தெரிந்தெடுக்கிறார் என்பதை குறித்து திருமறையிலே நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். ஆண்டவருக்கு தெரியும் யாரை தெரிந்தெடுத்தால் தம்முடைய பணியை நிறைவாக செய்வார்கள், யாரிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் அவர்கள் திருப்தியாக செய்வார்கள், உண்மை உத்தமத்தோடு செய்வார்கள் என்பது. அதை போலதான் ஆண்டவரும் தம்முடைய அன்பு பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை தெரிந்தெடுக்கிறார். அதோடு மாத்திரமா மத்தேயு அதிகாரத்திலே பரிசுத்த மத்தேயுவை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆயத்துறையிலே அமர்ந்திருந்தார். அந்த ஆயத்துறையில் அமர்ந்திருக்கின்ற வேளையிலே அந்த மத்தேயுவை பார்த்து என் பின்னே வர வேண்டும் என்று சொன்ன உடனே அவரும் தன்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பணிவிடை செய்யும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக கடந்து சென்றார். முதலாவதாக பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணிகளை செய்தார்கள். இரண்டாவதாக பரிசுத்தவான்களுடைய சாட்சி நிறைந்த வாழ்க்கை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு கடந்து செல்கின்ற வேளையிலே அங்கு நடக்க முடியாத மனிதரை கண்டவுடனே இவர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று வேண்டிக் கொள்கின்ற வேளையிலே, எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஒன்றும் வெள்ளியும் இல்லை, ஆகவே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்து தேவாலயத்துக்குள்ளே சென்றான். அப்பொழுது அங்கு இருக்கின்றவர்கள் எல்லோரும் பார்க்கின்றார்கள் இது எப்படி நடந்தது என்று. அப்பொழுது இது எங்களுடைய சுய சித்தத்தினால் செய்யவில்லை, எங்களுடைய சுய பலத்தினால் நாங்கள் செய்யவில்லை, ஒரு ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிந்து எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்றார்கள். குறிப்பாக சகல பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து தங்களுடைய நடத்தை, பேச்சு எல்லாவற்றிலுமே ஆண்டவரை பிரதிபலிக்கின்றவர்களாக காணப்பட்டார்கள். அதற்காகவே சகல பரிசுத்தவான்களுடைய திருநாட்களை நாம் ஆசரிக்கின்றோம். பிரியமானவர்களே,
இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சி நிறைந்த வாழ்க்கை காணப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கை காணப்பட வேண்டும். கிறிஸ்தவர்களை அநேகர் கண்ணோக்குகின்றார்கள். நம்முடைய பேச்சு, நடத்தை எல்லாவற்றிலுமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட ஜீவியம், திருச்சபை வாழ்க்கை, இவை எல்லாவற்றிலுமே சகல பரிசுத்தவான்களை போல நாம் சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக பரிசுத்தவான்கள் தைரியமாக சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். தங்களுக்கு பாடுகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, வியாகுலங்கள் வந்தது மற்றும் பசி, பட்டினி இவற்றின் மத்தியிலும் கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவிக்க கூடாது என்று தடைகள் ஏற்பட்ட போதிலும் தைரியமாக கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவித்து தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை குறித்து தைரியமாக சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பிரியமானவர்களே, அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் தைரியமாக சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை சுவிசேஷமாக பரிசுத்தவான்களை போல நாமும் கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே ஒரு சாட்சி நிறைந்ததாகவும், நம்முடைய பேச்சிலே கிறிஸ்துவை அறிவிக்கின்றவர்களாகவும், நம்முடைய பார்வையிலே பரிசுத்தமுள்ளவர்களாக காணப்பட்டு சுவிசேஷத்தை கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் இந்த ஆண்டவரை குறித்து தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அடுத்ததாக பரிசுத்தவான்கள் தங்களுடைய தாளந்துகளை கர்த்தருக்கென்று பயன்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மற்றும் நிருபங்கள், யாக்கோபு, பேதுரு என்று பரிசுத்தவான்கள் எழுதின அந்த நிருபங்கள், இன்றைக்கு சுவிசேஷங்கள் எல்லாம் நம்முடைய ஆலய ஆராதனையிலே நாம் பயன்படுத்தி வருகிறோம். இவை எல்லாம் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஞானத்தின் அடிப்படையிலும் அந்த அறிவின் அடிப்படையிலும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தாளந்துகளை விசேஷமாக பயன்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதிர்பார்ப்பது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தாளந்துகளை, நம்முடைய ஞானத்தை, நம்முடைய அறிவை, நம்முடைய கல்வி திறமை, ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க கூடியதாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு உலக பிரகாரமாக நம்மை பாராட்டலாம், நாம் செய்த காரியத்தை, நம்முடைய தாளந்துகளை குறித்து. அதுவல்ல, பரலோகத்தின் தேவன் மகிமைப்பட வேண்டும். ஒரு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கின்ற கூடிய அளவுக்கு நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்துகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் சகல பரிசுத்தவான்களுடைய திருநாட்களை நாம் ஆசரித்து வருகிறோம். இந்த நவம்பர் 1ஆம் தேதி அவர்கள் சகல பரிசுத்தவான்கள் ஜீவியத்திற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் விட்டு சென்ற அந்த நற்பணிகளை நாம் தொடர்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தைரியமாக சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பரிசுத்தவான்கள் சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பரிசுத்தவான்கள் தங்களுடைய தாளந்துகளை கர்த்தருக்கென்று பயன்படுத்தினார்கள். அதே போல இன்றைய நாளிலும் இந்த சகல பரிசுத்தவான்களுடைய திருநாளிலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு ஒருவேளை ஆலயத்திலே சென்று நாம் தொழுது கொள்ள முடியாவிட்டாலும் இல்லங்களில் இருக்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய கரத்திலே, ஆண்டவரே, உமக்கு நான் எந்த நேரத்திலும் உடைய அழைப்பை ஏற்று ஊழியம் செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று கீழ்ப்படிந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, இதுவரை என்னுடைய வாழ்க்கையிலே சாட்சி நிறைந்த வாழ்க்கை அல்ல தகப்பனே, நான் உமக்கு அப்போஸ்தலரை போல சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ்வேன் என்று அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் தைரியமாக அறிவிப்போம். நம்முடைய தாளந்துகளை கர்த்தருக்கென்று நாம் படைப்போம். ஆண்டவர் தாமே நம்முடைய உண்மையான, உத்தமமான, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த அப்போஸ்தலரை பின்பற்றி நடக்கின்றதும் ஆண்டவரை பின்பற்றி நடக்கின்றவர்களாக காணப்படுகின்ற வேளையிலே ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களோடு மட்டுமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் எனக்கும் தந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் தாமே இத்திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Praise the Lord. For the Lamb at the center of the throne will be their shepherd. He will lead them to the springs of living water, and God will wipe away every tear from their eyes.
Revelation chapter 7 verse 17. Praise the Lord. I am Joanna. Theme All Saints Day. For the lamp at the center of the throne will be their shepherd. He will lead them to spring of living water, and God will wipe away every tear from their eyes. Revelation 7 verse 17. Thank you. Amen. Praise the Lord. I am Arthur. For the lamp at the center of the throne will be their shepherd. He will lead them to spring of the living water, and God will wipe away the tear from their eyes. Revelation chapter 7 verse 17. Thank you. Amen. நம்பிக்கை வீண் போகாது ஸ்தோத்திரம் தேங்க்யூ Praise the Lord. Theme All Saints Day. For the Lamb at the center of the throne will be their shepherd, and he will lead them to springs of living water, and God will wipe away every tear from their eyes. Revelation chapter 7 verse 17. Thank you. Praise the Lord, I am Kelvin. Theme All Saints Day. For the lamp at the center of the throne will be their shepherd. He will lead them to springs of living water, and God will wipe away every tear from their eyes. Revelation 7:17. Thank you. Praise the Lord. I am Angel. Theme All Saints Day. For the Lamb at the center of the throne will be their shepherd. They will lead them to springs of living water, and God will wipe away every tears. Revelation chapter 7 verse 17. Thank you. Amen. Theme All Saint Day. For the lamp at the center of the throne will be their shepherd. He will lead them to springs of living water, and God will wipe away every tear from their eyes. Revelation 7:17. Praise the Lord. Theme All Saints Day. For the Lamb at the center of the throne will be their shepherd. He will lead them to springs of living water, and God will wipe away every tears from their eyes. Revelation chapter 7 verse 17. Thank you. Amen. For the lamb at the center of the throne will be their shepherd. He will lead them to spring for living water, and God will wipe away their tears from their eyes. Revelation 7 verse 17. Please the Lord. For the lamp is the center of the throne will be their shepherd. He will lead them to springs of water, the living water. God will wipe away every tear from the eye. Revelation chapter 7 verse 17. Thank you. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், என்றும் நேசிக்கப்படுகிறார். Thank you. சிங்கள் சனாத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை நேற்று இவர்களையே ஜீவர் தண்ணீருள்ள ஊற்றுகளையே அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களையே தண்ணீருள்ள யாவையும் தொடிப்பார். வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 17 வசனம். Thank you. Amen.
Praise the Lord. தலைப்பு பரிசுத்தவான்கள் தினம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Thank you. For the lamp at the center of the throne will be their shepherd, and he will lead them to the springs of living water, and God will wipe away every tear from their eyes. Revelation chapter 7 verse 17. Thank you. Praise the Lord. Theme All Saints Day. For the Lamb at the center of the throne will be their shepherds. He will lead them to springs of living water, and God will wipe away every tear from their eyes. Revelation 7:17. Amen. Theme All Saints Day. For the lamp at the center of the throne will be their shepherd. He will lead them to the springs of the living water, and God will wipe away every tear from their eyes. Revelation chapter 7 verse 17. Praise the Lord. I am Naveen. Theme All Saints Day. For the Lamb at the center of the throne will be their shepherd. He will lead them to springs of living water, and God will wipe away every tear from their eyes. Revelation chapter 7 verse 17. Thank you. Amen. For the Lamb at the center of the throne will be their shepherd. He will lead them to springs of living water, and God will wipe away every tear from their eyes. Revelation chapter 7 verse 17. Praise the Lord. I am Ansafa. Theme on Saints Day. For the lamp at the center of the throne will be their shepherds. He will lead them to springs of living water, and God will wipe away every tears from their eyes. Revelation 7:17. Thank you. Amen. Praise the Lord. Amen. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களே ஜீவன் தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டிக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவரும் துடைப்பார். வெளிப்பட்டால் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Thank you. Amen. Praise the Lord. I am Gladys. Theme All Saints Day. For the Lamb at the center of the throne will be their shepherd. He will lead them to springs of living water, and God will wipe away every tears from their eyes. Revelation chapter 7 verse 17. Thank you. Amen. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலேயும் நம்முடைய ஓய்வு நாள் பாடசாலை சிறுவர் சிறுமியர் தங்களுடைய மனப்பாட வசனங்களை அருமையாக கூறினார்கள். கர்த்தர் தாமே நம்முடைய ஓய்வு நாள் பாடசாலை சிறுவர் சிறுமியரையும் கர்த்தர் அழியாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை கற்றுக் கொடுத்த பெற்றோர்களுக்கும் ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் உழைத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையின் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் டேவிட் அவர்கள் தாயகத்திலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தந்து வழி நடத்துமாறு நம்முடைய ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய குடும்பத்தினருக்கு கர்த்தர் சமாதானத்தையும் ஆறுதலையும் தேறுதலையும் தந்து வழி நடத்துவதற்காக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக,
தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எங்களை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையின் பாதையில் வழிநடத்தி வருகின்ற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை விட்டு கடந்து சென்ற திரு ராமச்சந்திரன் டேவிட் ஐயாவுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்கள் இவள் உலகில் வாழ்ந்த நாட்களிலே அவளை பலப்படுத்தி வழி நடத்தி எல்லா வகையிலும் பலப்படுத்தி வந்தீங்கப்பா, நமக்கு நன்றி சொல்கிறோம். சரீர பலவீன நிமித்தமாக இந்த உலக வாழ்க்கை விட்டு கடந்து சென்றாலும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று உடைய வலது பரிசு வந்திருக்கின்ற மேலான பாக்கியத்தை நீர் உங்களுக்கு அருளி செய்தீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உடைய வருகையிலே நாங்கள் ஒருவரை காணுகின்ற இந்த மேலான பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களை இழந்திருக்கின்ற ஆண்டவரே, உடைய துணைவியார் மற்றும் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உலகம் பிரகாரமாக கொடுக்கின்ற சமாதானத்தை விட நீங்க உம்முடைய ஆறுதல் நிறைந்த வார்த்தையின் மூலமாக அவர்களை தேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், பிள்ளைகளுடைய கண்ணீர்களை யாவற்றையும் துடைத்து நீர் ஒரு பரம தகப்பனாக ஆண்டவரே நீர் பிள்ளைகளுக்கு இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னது போல உம்மை முன்பாக வைத்து அவர்களை விசுவாச பாதையிலிருந்து தளர விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு, குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலின் தேர்தலின் சமாதானத்தை தாடும். இழந்திருக்கின்ற என்னுடைய திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதலின் தேர்தலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் பிள்ளைகளை சமாதானத்தினால் பாதுகாத்து நம்முடைய ஆறுதல் நிறைந்த வார்த்தையினால் தேற்றி பலப்படுத்தி பாதுகாத்துள்ள வேண்டும் என்று அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்செம்பிள்ளைகள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நம்முடைய திருச்சபையின் தேவைகள் இருப்பதினாலே தயவு செய்து உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நீங்கள் தாங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நானும் ஆலயத்தில் இருப்பேன். உங்களுடைய காணிக்கையில் கொண்டு வந்தால் அது ஜெபித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது உங்களுக்கு சரியான நேரத்திலே அதற்கு ரசீது கொடுக்கப்படும். இல்லை என்றால் நம்முடைய திருச்சபையினுடைய நம்முடைய சர்ச் அக்கௌண்ட்லே நீங்கள் போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் தேவை இருக்கிறது, ஆலயங்கள் அடைத்திருக்கிறது. ஆனாலும் தேவைகள் இருப்பதினாலே நீங்கள் உங்களுடைய உதார்த்தமான காணிக்கையினால், மனப்பூர்வமான காணிக்கையினாலே திருச்சபையை தாங்கி வழிநடத்தி செல்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையின் சமாதானம் தந்து வழி நடத்துவாராக. பிறந்த நாள், திருமண நாள் நினைவுகின்ற பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 2/11/2020 அன்று மிஸ்டர் ஏ செல்வின் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். 2/11/2020 அன்று மிஸ்ஸஸ் ரீட்டா எட்வின் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். 3/11/2020 அன்று மிஸ்டர் ஜெபசிங் ஜேக்கப் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். 3/11/2020 அன்று மிஸ்ஸஸ் மார்கரெட் ஜோதிமணி தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். 4/11/2020 அன்று மாஸ்டர் ஜேடன் இமானுவேல் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். 5/11/2020 அன்று மிஸ்ஸஸ் ஆனி மலர் செல்வராஜ் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். 5/11/2020 அன்று மிஸ்ஸஸ் மெல்பா ஜெரோலின் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். 5/11/2020 அன்று மிஸ்ஸஸ் ரோசி மகேஷ் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். 5/11/2020 அன்று மிஸ்டர் ஜெய்சிங் வில்லியம். 6/11/2020 அன்று மிஸ்டர் ராபின் ராபர்ட். 6/11/2020 அன்று மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா மேரி அருள் நாடார் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகின்றார்கள். திருமண நாள் 1/11/2020 அன்று மிஸ்டர் காட்வின் தர்மசீலன் தங்களுடைய திருமண நாளை நினைவுகின்றார்கள். மிஸ்ஸஸ் ஹெப்சிபா சொலோமி காட்வின். 4/11/2020 அன்று மிஸ்டர் பாஸ்கர் தங்கராஜ், மிஸ்ஸஸ் ஹேமா பாஸ்கர் தங்களுடைய திருமண நாளை நினைவுகின்றார்கள். 4/11/2020 அன்று மிஸ்டர் KM ஜீவானந்தம், மிஸ்ஸஸ் அருள்மணி ஜீவானந்தம் தங்களுடைய திருமண நாளை நினைவுகின்றார்கள்.
நாள் திருமண நாள் நினைவுகின்ற பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் நினைவுகின்ற அன்பு பிள்ளைகளுடைய பெயர்களை வாசித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. கடந்த வருடம் முழுவதும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தி வந்தீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொன்ன ஆண்டவர், இம்மட்டு நீர் பாதுகாத்து பலப்படுத்தி வந்தீர். இதோ ஒரு புதிய ஆண்டை பிள்ளைகளுக்கு ஈவா கொடுத்திருக்கிற ஐயா, வரப்போ இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் மிகுந்ததாக மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாள் திருமண நாளுக்கு நினைவுகின்ற அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் தாமே வரப்போ இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபையினாலும் புதிய நன்மையினால் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் கண்ணின்மணியை போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தையும் திருச்செம் பிள்ளைகளாகிய யாவருக்கும் நீர் கொடுத்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுவாமி, எண்ணி பார்க்கிறோம், இம்மட்டு நீர் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் குடும்பத்தார் யாவரையும் உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, சபையில் ஆண்டவரே பணிவிடை செய்கின்ற உடைய பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, சபை ஊழியர்களுக்காக, கோயில் குட்டியாருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, மற்றும் ஆண்டவரே சபையின் செயலர், பொருளாளர், உடைய குடும்பம் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள், திருச்சபையின் மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். தந்தைமார், தாய்மார், முதியோர், வாலிப சகோதர சகோதரிகள், சிறுவர் சிறுமியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இசையமைக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் இம்மட்டு நீர் பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக திருச்சபையில ஆசிரியர்களுக்காக, அலுவலகங்களில் பணிபுரிகின்ற பிள்ளைகளுக்காக, தொழில் வளங்கள் செய்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே மற்றும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய கையிட்டு சிற பிரயாசங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மற்றும் திருச்சபையிலே சரீர வெறுமனத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுத்தலுமாறு ஜெபிக்கிறோம். தூர இடத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு பலனை அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தூர இடத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பாதுகாப்பை அளித்தல் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. மற்றும் ஆண்டவரே சுவாமி, இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. சபையின் எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றும் மிஷினரி பணித்தல்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு மிஷினரி இயக்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷினரி இயக்கங்கள் மூலமாக நடைபெறுகின்ற திருப்பணிகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. மற்றும் ஆண்டவரே சுவாமி, மற்றும் ஆண்டவரே சரீரத்தில் பலனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தலுமாறு ஜெபிக்கிறோம். இம்மட்டும் பிள்ளைகளை பாதுகாத்து நீ பலப்படுத்தி நீ வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் பிள்ளைகள் எந்தெந்த தேவைகளுக்காக நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்தந்த தேவைகள் அனைத்தும் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைய நாளிலும் சகல பரிசுத்தவான்களுடைய திருநாளை குறித்து நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. சகல பரிசுத்தவான்களை போட உமக்கு நாங்கள் கத்திருக்கின்ற கீழ்ப்படுகின்றவர்களாகவும், ஆண்டவரை சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ்கின்றவர்களாகவும், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே சுவாமி எங்களுடைய தாளந்துகளை கத்திரென்று பயன்படுத்துகின்றவர்களாகவும், ஆண்டவரை சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசிக்கின்றவர்களாக காணப்பட தேவரீர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதற்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுடைய கரத்திலிருந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை நம்முடைய தூய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய அந்யோன்யமும் திருச்செம் பிள்ளைகளோடு என்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, தூய ஆவியே, கனரேய மேவியே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, மாய பாச தழுந்தி வாடி மாளும் சாவிதா, மாளும் சாவிதா, மிகமாயும் பாவினா, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, தீமை செய்ய நாடுதென்ற இருக்கு நெஞ்சமே, இருக்கு நெஞ்சமே, மருள் தீர்க்கும் தஞ்சமே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, பாரத்தை நோக்க மனமற்றேனே பதடிதானையா, பதடிதானையா, ஒரு பாவினானையா, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாகவே, புதுப்பித்தாகவே, அதை புகழ்ந்து காக்கவே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, கிறிஸ்து மீது நாட்டம் கொண்டு கீதம் பாடவே, கீதம் பாடவே, அவர் கிருபை தேடவே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, தேவ வசன பாழின் மீது தேட்டம் தோன்றவே, தேட்டம் தோன்றவே, மிக தெளிவு வேண்டவே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, ஜெபத்தின் தாக்கம் அகற்றியூறி ஜெபித்து போற்றவே, ஜெபித்து போற்றவே, மிக சிறப்பாயேற்றவே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரையும் பரவாதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். சகல பரிசுத்தவானுடைய திருநாட்களிலே ஆண்டவர் அவர்களுக்காக நாம் நன்றி செலுத்துகின்றவர்களாகவும் அவர்களுடைய நல் மாதிரியை நாம் பின்பற்றி நடக்கின்றவர்களாகவும் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று நாம் கீழ்ப்படுகின்றவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழ்கின்றவர்களாகவும் நம்முடைய தாளந்துகளை கர்த்தருக்கென்று பயன்படுத்துகின்றவர்களாகவும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்றவர்களாகவும் மாறி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. கர்த்தருடைய கிருபை சமாதானம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஒரு நாளும் வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென்.